தேசிய இறையாண்மைக்கு எதிரான கருத்துக்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வெளிப்பட தொடங்கியதாலேயே தாம் அதை விட்டு வெளியேறியதாக திரைப்பட இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் ஆதி தெரிவித்துள்ளார். நியூஸ் 7 தமிழின் வியூகம் நிகழ்ச்சியில் இணை ஆசிரியர் நெல்சன் சேவியருக்கு அளித்த நேர்காணலில் நடிகர் ஆதி பல்வேறு பரபரப்பான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இன்றைய சட்டப்பேரவை பதிலிருந்து ஆரம்பிக்கலாம். சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சருடைய பதில் உரையில் இருக்கிற மிக முக்கியமான வாசகம், தமிழகம் முழுக்க நடைபெற்ற மாணவர் போராட்டங்களில் சமூக விரோத சக்திகள் புகுந்து விட்டதாக முதலாக ஊடகத்திற்கு வந்து சொன்னவர் ஆதி. ஆதியோட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் அதற்கு பிறகு அந்த போராட்டங்களினுடைய ஒட்டுமொத்த பார்வையுமே மாற ஆரம்பிக்குது. அப்போ ஆதி தான் இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ரிகர் பாயிண்ட். அவர் தான் சொல்றாரு, மெயின் ஃபோக்கஸை தாண்டி வேற சில ஃபோக்கஸ் இருக்கு, சமூக விரோதிகள் இருக்காங்க, அப்போ உங்க வாய்ஸ் தான் இந்த ப்ரொட்டஸ்ட் இப்படி முடிஞ்சதுக்கு காரணம்னு சொன்னா நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் சொல்லி சேராத கூட்டம், நான் சொல்லி குழம்பவோ இல்லை கலையவோ கிடையாது. ஏன்னா இது எனக்காக கூடின கூட்டம் இல்லை. நான் தொடர்ந்து இந்த போராட்டத்தை பற்றி கருத்து தெரிவிச்சுட்டே தான் இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு கருத்து தான் அது. அதாவதுங்க, ஜல்லிக்கட்டுக்காக போராடுறோம் நிறைய மாணவர்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து செப்பரேட்டிஸ்ட் தமிழ்நாடு, தனி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை, இந்த மாதிரி சில விஷயங்கள் வரப்ப அது வந்து நம்மளோட நேஷனல் இன்டெகிரிட்டிக்கு எதிரான ஒரு விஷயம்.